அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் அண்மையில் வெளியானது. இந்த படத்தில் இளமை இதோ இதோ ஒத்த ரூபாய் தாரேன் உள்ளிட்ட 3 பாடல்கள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய அந்த பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அனுப்பிய நோட்டீஸுக்கு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளித்தது. அதில் சட்டப்பூர்வ உரிமையாளரிடம் இருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே தன்னுடைய அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது பதிப்புரிமை சட்டத்திற்கு விரோதமானது என்பதால் அந்த படத்தில் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குட் பேட் அக்லி படத்தில் அந்த 3 பாடல்களையும் பயன்படுத்த தற்போது ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனு தொடர்பாக அந்த பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.